நெக்ஸ்ட் இப்போ வந்து சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு சித்தப்பா வீட்டில் கடை வச்சுருக்காங்க. அதனால் மொத்தமாக தூக்கிட்டு வந்தாங்க. இது வந்து ஏறி வாங்கிட்டாங்க. ஆமாம் எழுதலையா ஒழுங்காக கூட இல்லை. ஓகே, சிறப்பான கேக் கட்டிங் முடிந்தது. வெறித்தனமா இருக்கு. வீட்டுக்கு தான் போகிறோம். சரி, திரும்பி வீட்டுக்குனே வருதாங்க. பிளேஸுக்கு தான் போகிறோம். விசிறி அங்கே காற்று சரியாக வரல கைஸ், அதனால் விசிறி வாங்கியிருக்கோம். இங்கே வந்தால் தான் இந்த மாதிரி விசிறி கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது தான் வாங்கி வைப்போம் இதெல்லாம். கைஸ் இங்கே பாருங்கள், குட்டி குழந்தை பபுள் வேணுமா கேட்டு வாங்கியிருக்காங்க. ஒழுங்காகவே விட வரல. விடு, ஒழுங்காக விடு. காலி பண்ணுற கீழே ஊற்றி. போதும் வண்டி வருது, வா போகலாம். ஆமாம், கோயிலுக்கு எல்லோரும் நம்மள மாதிரி வந்துட்டு தான் இருப்பாங்க. கைஸ் கேக் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். போயிட்டு இப்போ சர்ப்ரைஸாக கேக்கையும் ஸ்னோ ஸ்ப்ரேவையும் சித்தப்பா மூஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே பைத்தியம் வாங்கணுமே வாங்கிட்டு அடிச்சுட்டு அப்படியே சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு ஜாலியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேக்கை சாப்பிடலாம். பட்டி பாவம்ப்பா ஒரு ஏத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். யார் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. வந்தாச்சு. என்ன இந்த சாம்பாரா? இவ வந்து பன்னீர் பிரியாணி சாப்பிடுறா. அது மீந்து போனது பழைய பிரியாணி, அதான் அவளுக்கு எடுத்துட்டு வந்து போட்டு. இங்க வந்து இட்லியும் சுட சுட அதெல்லாம் சாம்பார். அதுக்கப்புறம் இது வந்து இட்லி பொடியா? இட்லி பொடி. வாங்க வச்சுட்டா. ஹாப்பி பர்த்டே. வாங்க அச்சு யார் முடிஞ்சா அச்சுக்கோ. வாங்க கிட்ட வா ஃபிளாஷ் தெரியல. கிட்ட வா. நல்லா இருக்கா? வாங்க நல்லா இருக்கு. ஸ்னோ ஸ்ப்ரே வாங்க. கேக் மாதிரி கையில எடுத்துனீங்க. வாங்க வாங்க கேக் கட் பண்ணுங்க. கேக் கட்டிங். கேக் கட் பண்ணலாம். அது கை கழுவிக்கோங்க. அது வரைக்கும் பாருங்க. எப்படியே திரும்பியும் பூசுவோம். போதும் வாங்க. கண்ணு எரியுது. வலி விடுங்க. கேக்ல போட்டு வந்தனா சரியா? வட்டை இப்ப வச்சுக்கோ. கேக்ல மட்டும் வச்சிடாத சரியா? சித்தி கொடுங்க சித்தப்பா. சித்தி கொடுக்கலாம். சித்தியோட எங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஐயோ கேக் கொடுது. வாங்க செகண்ட். அப்படியே வாங்கிக்கணும். ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண போறோம், ஷாப்பிங் போறோம். கரெக்ட்டா? கேமரா எத்த திருத்துன்னு எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. வித்தியாசமாக ஜந்து பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. என்ன வாங்குறாங்க பவி? சட்டி வாங்குதுன்னா ஜெட்டி வாங்குற மாதிரி சொல்கிறேன்.
ஒரு கடையிலயும் போய் ஒரு பொருளையும் உருப்படியா வாங்கலாம். ஆனா எல்லா கடையிலயும் சண்டை வச்சுட்டு அது ஏன் இவ்வளோ ரேட் இருக்கு, ஏன் இவ்வளோ ரேட் இருக்குன்னு எல்லா கடையிலும் சண்டை வச்சு ரேட் இருக்குதான். அது வாங்காதான் அவங்க கேட்டு வந்துடணும். எல்லாத்துக்கும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சும்மா ஃபன் பண்ணுவோம் வாங்க. இதோட எக்ஸெட்ரா எத்தனாவது கடமா இது தெரியல. ஒரு 4 கடை. நான் என்ன சொல்றேன், எல்லா கடையில விலை அதிகமா வைக்கிறாங்க. அதான் வேணான்ட்டு வர வேண்டியதானே. கேட்டுட்டு இருக்கேன். கேளுங்க பால் கடம்பு வாங்கிக்கோ 20 rupees. வாங்க சௌமியா, மொத்தமாக வாங்கியிருக்கேன். குட்டி பீஸ் இருக்கு, அது எடுத்துக்கோ. வருமாவா சூப்பராக இருக்கும் கைஸ். பால் கடம்பு வீட்டாண்டே விற்கும், ஆனால் இங்கே வந்தால் தான் சாப்பிடணும் போல தோணுது எனக்கு. சாப்பிடு. நல்லாக்கா? யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காதவங்க முக்கியமா புரியலையா? காக்கா வீடியோக்காக சொல்ல, அது நல்லா இல்லைனா நல்லா சொல்கிறேன். அங்கே வர மாதிரி இருந்துச்சு, இங்கே வர மாதிரி. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா? ஏதாவது ஒன்று சொல்லு கைஸ். இந்த 2 கிளிப்பு, அப்புறம் இந்த ஒரு தொப்பி. இந்த கிளிப்பே இருந்துச்சா இதுலேருந்து? இதோ இந்த தொப்பி, இது குட்டிமாக்காக வாங்கினது, குட்டி பாப்பாவுக்கு. அப்புறம் இது போக விசிறிலாம் வாங்கினாங்க. என்ன ஒன்று, பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் திரும்பியும் அங்கே போயிட்டு இருக்கோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆக போகுது. தூங்கி எழுந்திருக்கோம் எல்லாருமே. தூங்கிலாம் பெருசாக யாரும் எழுந்துக்கல, சும்மா கொண்டாட படுத்து கண்ணை முடிவு படுத்துட்டு ரொம்ப நேரம் யாரும் தூங்கலை. இப்போவே ஆரம்பிச்சாதான் சரியா தூங்கிட்டு இருக்கா. இப்போ போயிட்டு குளிக்க போகிறாங்க கேர்ள்ஸ் எல்லாருமே, லேடிஸ்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வருவாங்க அவங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்டு நாங்கள் போவோம். கிளம்புங்க. பை பாய். கைஸ் குளிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளேயே வந்துட்டோம். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்ததுனால நாங்கள் காமிக்கவே இல்லை எதுவுமே. அம்மாவும் சௌமியாவும் வந்து வேப்பன் சேலை கொடுக்க போயிருக்காங்க. யாருக்குன்னா அம்மாவுக்கு தான் வேப்பன் சேலை கொடுக்குறாங்க. அவங்க போயிட்டு வந்தோன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வர வரைக்கும் ரொம்ப கேமரா கொஞ்சம் திருப்பிக்கிட்டான். அவ்வளோதான், வேப்பஞ்சாலை கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சாமி பார்க்க போகிறோம், போய் பார்க்கலாம் வாங்க. வேப்பஞ்சாலை கட்டுறது காட்ட வேணாம்னு நினைச்சோம். அதெல்லாம் வேண்டாம், அதனால தான் அதெல்லாம் காமிக்கல. நானும் எங்கள் தம்பி மச்சினர் மட்டும் தான் கொடுத்தேன், வேறு யாரும் கொடுக்கல. போய் சாமி பார்க்கலாம் வாங்க. அவங்களாம் போயிட்டாங்க. கைஸ் இது வரைக்கும் நல்லா ஈஸியாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் கியூவே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் அங்கே போய் ரொம்ப தூரம் போகணும். பெரியமா வந்து பொங்கல் வைக்கிறாங்க. வட்டிக்கு பாலில் முட்டையை உடைச்சி குழந்தை காலைல சாப்பிடல, பாவம்ல பிள்ளைக்கு. என்ன இதை அடிச்சு வைங்க, பட்டிக்கு கொஞ்சம் அடிச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் வைப்பா. இது வந்து சாப்பாடு பூரி